ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் ரைஸ். இது ஒரு மெத்தட் ஆஃப் சாம்பார் ரைஸ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், சோம்பு, சீரகம், மிளகு 3 ஒரு ஸ்பூன், வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயிலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் பொன்னிறமானதுக்கப்புறமா அதை எடுத்து ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம் பொடியாக. இது நம்ம ஆயில் விட்டு வதக்கறனால ஒரு பேஸ்ட் மாதிரி தான் கிடைக்கும். இதுக்கு நடுவில் வந்துட்டு 1 கப் அரிசிக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நார்மலாக நம்ம எப்பயும் போல் ரைஸுக்கு சேர்த்துற வாட்டரை விட சாம்பார் ரைஸ்க்கு வந்துட்டு இது கொஞ்சம் குழஞ்சி வரணும். அதனால் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 விசில்ஸ் விட்டு நான் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவு ரைஸுக்கும் பருப்புக்கும் தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இப்போ நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் தேவையான காய்கறியெல்லாம் நான் கட் பண்ணி வச்சிட்டேன் முன்னாடியே. இன்றைக்கி நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. இப்போ ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. நல்லா கிளறக்கு வசதியான ஒரு பேன் எடுத்துக்கணும். அதில் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு பெருங்காயமும் சேர்த்து அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் முழுசாக நான் அப்படியே உரித்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம டேரெக்டாக நம்ம இந்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எக்ஸ்ட்ரா தக்காளியும் வதக்கிறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகள் நல்லா வேகிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துட்றோம். நடுவில் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ காய்கறிகளில் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதி காய் நல்லா வெந்துடணும். இது நல்லா வேகும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும். இதுக்கு நடுவில் நம்ம குக்கரில் ரைஸும் பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதை விசில் ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்தா கொஞ்சம் நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும். இதை நல்லா ஒரு கரண்டி வச்சு நீங்கள் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அமுத்தி கிளறினீங்கன்னா அது நல்லா குழஞ்சிக்கும். அதுக்கு நடுவில் இந்த காய்கறியெல்லாம் நல்லா இந்த மாதிரி கொதி வெந்துருச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நம்ம புளிக்கரைசலை இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். புளிக்கரைசல் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதி விட்டுறணும். இதுக்கு நடுவில் நான் கருவேப்பிலை இப்போ தான் ஆட் பண்ணேன் கடைசியாக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை நீங்கள் ஃபைனலாக ஆட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர், கருவேப்பிலோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற ரைஸையும் பருப்பையும் அந்த கடாயில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 4-5 பல் முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து அந்த சாம்பார் ரைஸ்க்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த நெய்யோடு சேர்ந்து சாம்பார் ரைஸ் வரும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆயில்லையே இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம கடைசியாக தாளிப்பு இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெய்யிலேயே வறுத்து போட்டுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பு, வெந்தயம், வரமிளகா இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தாளித்து அந்த சாம்பார் ரைஸ்க்குள்ளே போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டோம்னா அவ்வளோதான். இந்த சாம்பார் சாப்பாடு கோயிலில் கொடுக்குற சாம்பார் சாப்பாடு மாதிரியே இருக்கும். நம்ம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.